ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி வருதில்ல, அதுக்காக நான் இன்றைக்கி நிறைய பலகாரம்லாம் செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாவு லட்டுங்க. கடலை மாவு லட்டு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் செய்யணும்னு இல்லை, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நம்ம அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்வீட்டாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு 1 கப் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு நெய் ஊற்றிக்கணுங்க. நெய் நல்லா சூடானோடனே முந்திரி போட்டு முந்திரி வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவு கடலை மாவு போட்டுக்கிறேன். இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வச்சுடுங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலரிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் அளவுக்கு நல்லா வறுத்துருக்கேன். நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வறுக்கணும். நல்லா கெட்டியாகி வரும், இது நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்துருக்கேங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கடலை மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும். அதே மாதிரி கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க. 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் வந்து நான் சர்க்கரை வந்து இன்றைக்கி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டேன். நான் இப்போ வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையிலேயே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஆற வைக்கக்கூடாதுங்க. கை சூடு தாங்குற வரைக்கும் இருந்தால் போதும். கொஞ்சம் நம்ம சூடோடு நம்ம உருண்டை பிடிச்சாதான் உருண்டை வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறி இருக்குது. நான் இப்போ கையிலேயே பாருங்கள், நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பராக உருண்டை வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு உருண்டை வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் தொட்டுக்குங்க. நெய் தொட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க, நல்லா வரும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்குங்க. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாவு லட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இது ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவள் தாங்க சூப்பராக லட்டு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிங்க. ஏன்னா சூடாக இருக்குன்னு ஆற வச்சிட்டிங்கன்னா அப்புறம் லட்டு வராது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சா தான் லட்டு வந்து நல்லா உடையாமல் நல்லா வரும். அவள் தாங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.